ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு சாட்டர்டே vlog தான். ஃபுல் டே vlog பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நோ ஒர்க் டே, த டே இஸ் கோனா கோ வித் த ஃப்ளோ. ஸோ இன்றைக்கி அனன்யாவுக்கு மட்டும் ஸ்கூல், ஆதியாவுக்கு லீவ் அண்ட் எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்கும் லீவ். ஸோ அனன்யா மட்டும் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் வெஜிடபிள் நூடுல்ஸ் நான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ சாட்டர்டே குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணுமே அப்படின்ட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி பேக் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி அனன்யா பாப்பா ரொம்ப ஜாலியாக தான் கிளம்பியிருக்கா ஸ்கூலுக்கு. வை? பிகாஸ் அவளுக்கு இன்றைக்கி ஆர்ட் காம்படிஷன் இருக்குது. அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஆர்ட். ஸோ அதனால் ஷீ ஸோ எக்ஸைட்டட் அண்ட் காலையிலேயே கடகடன்னு எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. நானும் அவளுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு லஞ்சுக்கு பேக் பண்ணியிருக்கேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அவளுக்கு பிடிச்சது தோசை அண்டு டொமேட்டோ சட்னி. எங்களுக்கெல்லாம் சப்பாத்தி அண்டு வெஜிடபிள் குருமா, பட் அது அவளுக்கு பிடிக்காது. அதனால் ஷீ இஸ் ஹேவிங் தோசை அண்ட் டொமேட்டோ சட்னி. இன்றைக்கி ஸ்கூலுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியராக வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்கூல்லேருந்து தாம்பரம்க்கு போகிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் தான். ஸோ வேறு ஒரு ஸ்கூல் போகிறாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்கூலில் ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பலை. நான் தான் அவளை ஸ்கூட்டரில் போய் விடலான்னு நினச்சிருக்கேன். ஆதியா பாப்பா அவங்க டேடி கூட தூங்கிட்டு இருக்கா. அண்ட் அனன்யா பாப்பாவோட யூனிஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேசர் இருக்கும். இனிஷியலாக நான் கூட ஸ்கூலில் கேட்டேன், என்ன அது, ஏன் பிளேசர், சென்னை கிளைமேட்டில் எதுக்கு பிளேசர் அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்கேன். பட் இந்த பிளேசர் ரொம்ப ஹீட் கொடுக்காது, அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ப்ளஸ் அவங்க கிளாஸ் ரூம்ஸ் கம்ப்ளீட்லி ஏர் கண்டிஷன்டு, அதனால அது ஓகே. அண்டு காலையில் டிஷ் வாஷர் ஒரு லோட் நான் ரன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, சிம்னியோட ஃபில்டர்ஸ் அதில் வச்சுட்டு ஹை மோடில் நான் வச்சு விட்ருக்கேன். அண்டு அது ரன் ஆகிட்டே இருக்குது. அந்த டைமில் நான் அனன்யாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வர போகிறேன். அண்ட் வீட்டுக்கு ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி 1 சப்பாத்தி அண்ட் வெஜிடபிள் குருமா. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் ஸ்கூட்டரில் போனனால ரிட்டன் வரும்போது ஐ ஹவ் காட் ஃபியூ திங்ஸ். ஸோ ஃப்ரெஷ்ஷாக கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் வாங்கினேன். அதுக்கப்புறம் கீரை வாங்கினேன். ஸோ ஸ்கூட்டரில் போகும்போது இதெல்லாம் தான் ஓரமாக நிறுத்தி நம்ம இதெல்லாம் வாங்க முடியும். அண்ட் இந்த தேங்காய்லாம் பாருங்களேன், இது 30 rupees தான். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அண்ட் கொய்யாப்பழம் ஆன்லைனில் வாங்கினா நல்லாவே இருக்காது. அதனால் ஆல்வேஸ் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா நான் வாங்கிடுவேன். அண்ட் பாலக்கீரை கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு காஃபி மேக் பண்ணும்போது நானும் கொஞ்சம் காஃபி குடித்தேன். ஸோ எப்போயுமே வீட்டில் யாருக்காவது காஃபி மேக் பண்ணால் நம்மளுக்கு குடிக்கணும்னு தோணும். அண்ட் இப்போ லஞ்ச் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ லஞ்சுக்கு இன்றைக்கி மட்டன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன், மட்டன் குழம்பு. ஸோ யூஸ்வலாக நான் ஒரு ஷாப்பில் வாங்குவேன். அவங்க இன்றைக்கி அவைலபிளாக இல்லை. அதனால் ஸ்விக்கி இன்ஸ்டாவில் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ 10 to 15 மினிட்ஸில் வீட்டுக்கு வந்துடும். ஸோ அதுக்குள்ளே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுனா அரைச்சி வச்சிடலான்னு அரைச்சிட்ருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அரைச்சிக்கிறேன். ஸோ தட் எனக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கும் அப்படியே யூஸ் ஆகிக்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நிறையவே நான் அரைச்சி வச்சுக்கிறேன். அரைச்சி வைக்கிறதுக்குள்ளேயே இன்ஸ்டா மார்ட் டெலிவரி வந்துருச்சு. இவ்வளோ சீக்கிரமாக டெலிவர் பண்ணுவாங்களான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மட்டன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மட்டன் 1/2 kg ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் ஜஸ்ட் ஒரு 1/2 kg மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக லீஷியஸ் இல்லாட்டி ஃப்ரெஷ் டு ஹோம் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் இருக்கும். இன்றைக்கி ஏதோ மீட்டி ஓரஸ், நான் கார்னி ஓரஸ், ஹெர்பி ஓரஸ், ஆம்னி ஓரஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் மீட்டி ஓரஸ். ஸோ அதுதான் அந்த பிராண்டோட நேமு. ஸோ இந்த மட்டன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் அதோட சேர்த்து 1 kg டொமேட்டோ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டர் பாப்கார்ன், மைக்ரோவேவில் வச்சு ரெடி ஆகிற பாப்கார்ன் 3 வாங்கியிருக்கேன். இது செட் ஆஃப் 3 காம்போவில் இருந்தது, அதனால வாங்கியிருக்கேன். அண்ட் ஏன் அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக எதனா மூவி எதனா பார்ப்போம் நாங்கள். ஸோ மூவி நைட்டுனால கண்டிப்பாக பாப்கார்ன் தேவைப்படும், அதனால் வாங்கினோம். அண்ட் மட்டன் பீசஸ் நான் பேக்கெட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பெருசாக இருக்குது. ஸோ என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டு அதை நான் கட் பண்ணணும். ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது. யூஸ்வலாக கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் இந்த தடவை ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் கீரை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதுக்கு நான் ரீசெண்டாக பிபி டெய்லியில் இந்த செசமி ஆயில் வாங்கியிருந்தேன்ல, அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஆயில் காஞ்ச பிறகு அதில் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு தான். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். அண்ட் ஸ்பைசஸ் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாப் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா குக்கான பிறகு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நல்லா குக்கான பிறகு தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இது டெண்டரும் ஆகும், அட் த சேம் டைம் வந்துட்டு ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கட் பண்ணி வச்சேன் மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மட்டன் வந்துட்டு இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ அதோட கலர் கம்ப்ளீட்டாக மாறணும், இது மாதிரி மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். அதில் இருக்க தண்ணியெலாம் வெளியே வரும்ல, ஸோ அதெல்லாம் பண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி டொமேட்டோஸ் ஆட் பண்ண மறந்தே போயிட்டேன், அதுக்குள்ளேயே தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி டொமேட்டோஸில் ஆட் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஓகே, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ குக்கர் வந்து ஒரு 4 to 5 விசில்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி கோகனட்ஸ்லாம் அரைச்சிடலான்ட்டு கோகனட்டு, அதுக்கப்புறம் உடச்ச கடலை, கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசா, இதெல்லாம் வந்து மொத்தமாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பை திஸ் டைம் என்னோட டிஷ் வாஷர் லோடு முடிஞ்சிருச்சு. உள்ளே வந்துட்டு நான் சிம்னியோட ஃபில்டர் வச்சுருந்தேன்ல, ஸோ ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ earlier வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு டூத் ப்ரஷ் வச்சு அந்த ஆயிலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வைப்பேன். பட் இப்போ வந்துட்டு அது பண்ணவே தேவையில்லை. ரெகுலராக நான் க்ளீன் பண்ணுறதுனால ரொம்ப ஆயில் படிகிறதில்ல. அது படிகிற மாதிரி இருக்கும் போது எடுத்து ஸோ ஹை மோட், அதாவது 70 டிகிரி செல்சியஸ்ன்னு இருக்கும், ஸோ அந்த மோடில் வச்சு நான் ஆன் பண்ணி விட்ருவேன். ஸோ சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து வேலை ரொம்ப மிச்சமாகுது. அண்ட் இப்போ வந்து பேக் டு லன்ச். ஸோ குக்கர் வந்து ஒரு சைடு இருக்குது, அதர் சைடு குட்டி பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி காயின் தோசை பாப்பாவுக்கு. ஸோ நல்லா நெய் போட்டு கொடுத்துட்ருக்கேன். அண்ட் காலில் குழவி கொட்டியிருந்தது சொன்னேன்ல, ஸோ அப்போ இருந்தே அவள் அந்தளவுக்கு சரியாக சாப்பிடல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. அண்டு இந்த மாதிரி காயின் தோசை கொடுத்தா சாப்பிட்றா, 3 வேளையும் இது தான் சாப்பிட்றா. பட் தட்ஸ் ஓகே, ஏதோ ஒரு ஃபுட்டு வந்து உள்ளே போனால் போதும். ஸோ அவளுக்கு என்னமோ அவளுக்கு உடம்பு முடியாதப்போ கொஞ்சம் கூட அவளுக்கு சாப்பிட பிடிக்காது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கனால ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் குட்டி பாப்பாவுக்கு காயின் தோசை, அண்ட் இது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு நான் வந்து நார்மல் தோசை சுட்டுட்ருக்கேன். ஸோ குட்டி பாப்பா வந்து அவங்க அக்காவை ஆல்ரெடி மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அக்கா எங்கேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளை சமாளிக்கணும். அண்ட் பை திஸ் டைம் குக்கரும் ஒரு 5 to 6 விசில்ஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் இதில் வந்துட்டு ஏன் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் இப்போதைக்கு ஆட் பண்ணல அப்படின்னா, குட்டி பாப்பாவுக்கு வந்து இந்த சூப் நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ வந்துட்டு அவளுக்காக தனியாக நான் குக் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு குக் பண்ணும் போது காரம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு கிளாஸ் பவுலில் வந்து எடுத்து வச்சுருவேன் நான். ஸோ கொஞ்சம் மட்டனும் சேர்த்து எடுத்துருவேன், ஸோ தட் அவளுக்கு ரைஸில் பிணைஞ்சு கொடுக்க ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மட்டன் குழம்புல வந்துட்டு கோகனட் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தது ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதோடு சேர்த்து கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்டு மிளகாய் தூள் வந்து அந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் சிம்மர்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணி விட்டுற போகிறேன். அண்டு கொஞ்சம் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மட்டன் குழம்பு 10 minutes ஆகிடுச்சு, அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஸோ சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்களோட லஞ்ச் ரைஸ், மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் பாலக்கீரையில் ஒரு பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச் இன்றைக்கி. அண்ட் இப்போல்லாம் வந்துட்டு அதிகமாக கீரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ லஞ்சு சாப்பிட்லான் இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துருச்சு, பெரிய பாப்பா வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஹாஃப் டே முடிஞ்சிருச்சு, அவளுக்கு ஆர்ட் காம்படிஷன் முடிச்சு ஸ்கூலுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவசர அவசரமாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ வரும்போதே ரொம்ப பசி. ஸோ பாப்பா வந்து ஐஸ்கிரீம் கேட்டால் அப்படியே நானும் அவகிட்டேருந்து சுட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் லஞ்சை சாப்பிட்டு முடித்தேன். அண்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்கே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ தூக்கம் வந்தது. ஐயோ தூங்கக்கூடாது, அப்புறம் வீக் டேஸ்லேயே நம்மளுக்கு வந்து அதே பழக்கமாயிரும் அப்படின்ட்டு நான் தூங்கலை இன்றைக்கி. ஸோ எனக்கு வந்து ரூமில் வந்து இந்த ஒரு பெட் ரன்னர் இருந்தது. கிட்ஸுக்கு தான் இப்போ புது ரன்னர் வாங்கிட்டோம்ல, ஸோ ஆல்ரெடி இருந்த ரன்னரை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ ஒரே நாள் வந்து எல்லா வேலையும் பண்ண முடியாது ஒரு ஒர்க்கிங் மதரால். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ண முடியும். இன்றைக்கி வந்து இந்த பெட் சைட் ரன்னர் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி இதை காய வச்சு அப்புறம் ரோல் பண்ணி லாஃப்டில் வச்சுருவேன். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த அந்த ரன்னர் வந்து அழுக்காகும் போது இதை வந்து ஸ்பேர் ரன்னராக நான் வச்சுடுவேன். ஸோ தண்ணியில் கையெல்லாம் பட்டனால எனக்கு தூக்கமும் போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஆக்டிவாகவும் ஆகிட்டேன். நான் இந்த மாதிரி தான் வாஷ் பண்ணுவேன் என்னோடய ரன்னர். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் எனக்கு இது. அண்டு இதை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு வெளியே வந்து ஒரு கொடி கட்டி வச்சுருப்போம். ஸோ அதில் போட முடியாது, ஏன்னா ரன்னர் வந்து தண்ணி பட்ட பிறகு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நார்மலாகவே வெயிட்டாக இருக்கும், தண்ணி பட்ட பிறகு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ என்னோடய க்ரில்லில் தான் நான் போடுறேன், பால்கனியில் இருக்கிற க்ரில். ஸோ இதில் வந்துட்டு எப்படியும் ஒரு 2 days ஆகும் இதுக்கு ஆயிரதுக்கு.
இப்போ ஈவினிங் வந்து ஒரு 5 PM கிட்ட ஆகுது. அண்ட் கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது, வெயிலே இல்லை இன்றைக்கி. அண்டு நான் வந்து ஒரு குட்டி பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அண்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டுருக்கேன். வீக்கெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு டைம் இருக்கும். வீக் டேஸில் வந்து ரொம்ப டூ மச் ப்ரெஷர் போட்டுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வீக்கெண்ட்ஸ் தான் நான் பண்ணுவேன். அண்டு வீக் டேஸில் டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் விளக்கு ஏற்றுவேன். அண்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணால இந்த சென்டட் கேண்டில் வேற ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சென்டட் கேண்டில் ஏற்றி விட்டுக்கிறேன். ஸோ வீடே வந்து அப்படியே சிட்ரஸ் ஸ்மெல்ல சூப்பராக இருக்குது. அண்ட் நான் வந்து சரி வாக்கிங் போகலான்னு கிளம்பிகிட்ருக்கேன். அண்ட் என் கூடயே வந்து என் ஹஸ்பண்ட் என் கிட்ஸும் தொத்திக்கிட்டாங்க. நம்மளை எங்கே தனியாக விடுவாங்க, எப்பயுமே தொத்திக்கிடுவாங்க. ஆனால் நான் எப்பப்போ டைம் இருக்கோ அப்போல்லாம் நான் வாக்கிங் போயிடுவேன். அண்ட் குட்டி பாப்பா கால் வந்து சூப்பராக சரியாயிடுச்சு. அவள் விளையாடுறத பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்குது. குழந்த 1 வீக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஸோ ஒரு 3 days கிட்ட நடக்கவே இல்லை, நாங்கள் தூக்கிட்டே தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து அவளாவே ரைட் போகிறா, எல்லாம் பண்ணுறா. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய கிட்ஸுக்கிட்டேருந்து சுட்டுட்டு நான் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் போரிங் ஆகிடுச்சு. சரி நம்ம அப்படியே வெளியே போகலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு வந்தோம். அண்ட் இந்த ஈவினிங் விலாக் வந்து ஒரு மினி விலாக் மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ண பிறகு நான் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பாருங்கள். அண்ட் இப்போல்லாம் நிறைய ஷார்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் லாங் வீடியோ பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கால் சரியானதோ என்னமோ பார்க்கை விட்டு பாப்பா வரவே இல்லை. அண்டு பயங்கரமாக கொசு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு லெமன் ஜூஸ் ப்ரௌன் சுகர் போட்டு பண்ணனால இந்த கலரில் இருக்குது. வி ஆல் ஹேட் லெமன் ஜூஸ். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்துட்டு இட்லி அண்ட் மத்தியானம் வச்ச மட்டன் குழம்பு. இப்படி தான் போச்சு எங்களோட சாட்டர்டே. இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். பாய்.